எனக்கு ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல்னா, ஒரு சீரியலுக்கு பிரஸ் மீட் வச்சு நான் பார்த்ததே இல்ல. நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயத்துக்குள்ள வரோம். அது இவ்ளோ பெரிய விஷயமா நடக்குது அப்படின்றது இதுவே ஸ்டார்ட்டே இவ்வளவு தூரம் இருக்கும்போது கண்டிப்பா இந்த கேரக்டர் எனக்கு ஒரு பயங்கரமான பேர் வாங்கி கொடுக்கும் நான் நம்புறேன். இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு நம்ம அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் தான் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் வீட்டுல பாப்பீங்க ஒரு செல்லம் கொடுத்து கெட்டு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இல்லையா? ஒரு ஸ்பாயிலான ஒரு கிட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். புஷ் பண்ணிட்டே இருக்கு. ஓகே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. ப்ரூவ் பண்ணணும்ன்றது தனி பூவா வேணும், சோறு வேணும், அதுக்கு எதுனா ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கு. நான் பினான்சியலா நான் என்னோட ஃபேமிலி பாத்துக்கணும், எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நான் மட்டும் இங்க இல்ல. அது வந்து இப்ப அவங்களோட கெரியர்ல பண்றது தெரியல, மீடியால இருக்கோன்றதுனால தெரியுது, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விஜய் தீபிகா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீரியல்ல விஜய் தீபிகா பார்க்க போறோம் அப்படின்ற போது ஒரு ஃபேன்ஸா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு எவ்வளவு வந்து ஸ்பெஷல், அதை பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து போஸ்டர் பாக்குறோம், செம பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க வந்து சென்டர்ல இருந்து உருன்னு இருக்கீங்க. எந்த மாதிரியான கேரக்டர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்ல, எனக்கு ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல்னா, இது உள்ள வரும்போது எனக்கு தெரியாது இது இவ்வளவு இப்போ ஒரு சீரியலுக்கு பிரஸ் மீட் வச்சு நான் பார்த்ததே இல்லை. அண்ட் அதே மாதிரி ஒரு 230 ஸ்லாட்டுக்கு 230 மீட்டர்ஸ்ல இவ்வளவு பெரிய சாரீஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி இவ்வளவு அழகா ப்ரமோஷன்ஸ் பண்ணி இதெல்லாமே வந்து எனக்கு சோ அந்த மாதிரியா பாக்குறப்போ நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயத்துக்குள்ள வரோம். அது இவ்வளவு பெரிய விஷயமா நடக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது இப்படி இதுவே ஸ்டார்ட்டே இவ்வளவு தூரம் இருக்கும்போது கண்டிப்பா இந்த கேரக்டர் எனக்கு ஒரு பயங்கரமான பேர் வாங்கி கொடுக்கும் நான் நம்புறேன். ஓகே, உங்க கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா வந்து இருக்க எல்லாமே சிரிச்சுட்டு ஹாப்பி ஃபேஸ்ல இருக்காங்க, நீங்க மட்டும் வந்து உருன்னு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் வந்து பிளாட்ல ஏதோ ட்விஸ்ட் பண்ண போறீங்க. இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு நம்ம அப்படின்ற ஒரு கேரக்டர், நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு அடமன் கேரக்டர். வாட் எவர் அவளுக்கு பிடிச்சது அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப நிறைய பேர் வீட்டுல பாப்பீங்க ஒரு செல்லம் கொடுத்து கெட்டு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப தங்கச்சி இருக்காங்க, என் கூட சண்டை போட்டிருந்தா சின்ன வயசுல இருந்தா அது வேற மாதிரியா போயிருக்கும். வாட் எவர் அக்கா கேட்கறா, நான் விட்டு கொடுக்குறேன்றப்போ அது பழகிடுச்சு. அது எங்க போனாலும் வெளியே போனா அவங்களும் எனக்கு விட்டு கொடுக்கணும், இவங்களும் எனக்கு விட்டு கொடுக்கணும்னு பழகுது. இப்ப அம்மா அப்பா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு செல்லம் கொடுக்குறாங்க, அப்கோர்ஸ் அது இதாயிடுது இல்லையா? ஒரு ஸ்பாயிலான ஒரு கிட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், வான்மதி மாதிரி இருக்கும். சோ அப்படியாதான் இருக்கும். சோ இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் உங்க கிட்ஸை கொஞ்சம் எங்களெல்லாம் வளர்த்த மாதிரி அடிச்சு வளங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, ஆக்சுவலி உங்களுடைய இந்த பிலிம் ஆர்ட், நீங்க வந்து சீரியஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க, விஜேவா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உள்ள தெரியுதா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கு. இப்ப பார்த்தாலும் வந்து எங்கேஜ்மெண்டா இருக்கு. இன்னொரு பார்த்தா ஒரு சேனல் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கீங்க, எம்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து ஆக்ட் பண்ண போறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கு. ஓகே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. ப்ரூவ் பண்ணணும்ன்றது தனி பூவா வேணும், சோறு வேணும், அதுக்கு எதுனா ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கும். அந்த வேலை வந்து இது காசுக்காகன்றது மட்டும் இருந்துடக்கூடாது. அது மட்டும் தான் என்னோட மேஜர் இது. மத்தபடி நமக்கு என்னவா இருந்தாலும் அது ஃபைன் தான். நான் பினான்சியலா நான் என்னோட ஃபேமிலி பாத்துக்கணும், எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நான் மட்டும் இங்க இல்ல, என்ன சுத்தி என்ன நம்பி ஒரு சர்டன் பீப்புள் இருக்காங்கன்றப்போ நான் அதுக்காக உழைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஏதோ ஒரு விஷயத்த போட்டுட்டே தான் இருக்கேன். நம்ம அப்பா அதைதான் பண்ணாங்க, நம்மளோட அண்ணாஸ் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய ஃபீமேல்ஸ் ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது நான் பண்றேன். அது வந்து இப்ப அவங்களோட கெரியர்ல பண்றது தெரியல, மீடியால இருக்கோன்றதுனால தெரியுது, அவ்வளவுதான். மத்தபடி இது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்ல. தீபிகான்னு சொல்லும் போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான், அது வந்து மறக்கவே முடியாது. யாராலும் உங்க கேரக்டர் மாதிரி பண்ணவே முடியாது. சோ எவ்வளவு ஸ்பெஷல். இப்ப திருப்பி நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கூல் பிளேஸா இருந்திருக்கும், நிறைய விஷயம் கத்துருப்பீங்க. எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இப்பயுமே நான் அது அது ஒரு விஷயமா வச்சுப்பேன். ஏன்னா அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரியவங்க, நான் தான் அதுல குட்டி, அந்த மாதிரி இருப்பேன். சோ எனக்கு வந்து அவங்க கிட்ட போய் பேசுறதோ ஒரு விஷயமோ அது ஒண்ணு இருக்கும். நான் ஒரு செட்ல நின்று பெர்ஃபார்ம் பண்றேன்னா எல்லாருமே அவங்க மிரட்டிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதே எனக்கு ஒரு ஷேக்கிங்கா இருக்கும். சோ அதெல்லாமே நான் கிராஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்தோம். அதுக்கு அந்த முக்கியமான காரணம் அந்த செட்ல இருந்தவங்களும் நம்மளை கம்ஃபர்ட்டா பாத்துக்கிட்டாங்க. சோ இப்ப அங்க இருந்து நம்ம இங்க வரும்போது நான் அததான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட குட்டியா சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்கள நான் எனக்கு வந்து வா கமான் நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹேர் இதா இருந்தா கூட இல்ல இல்ல இது இப்படி பண்ணு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு இருக்கு. ஏன்னா எனக்கு என்னைக்கோ யாரோ சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து நடிப்பு இதெல்லாம் தாண்டி பர்சனலாவும் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, அதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து நீ குவிட் பண்ற அப்படின்ற போது உலகமே ஓகே இது பொண்ணு இதுக்கு இப்ப வரமாட்டாங்க அப்படின்ற. அதுக்கப்புறம் பார்த்தா நீ சோசியல் மீடியால கண்டென்ட் போடுறீங்க, இன்டர்வியூஸ் கொடுக்குறீங்க. இதுல அந்த அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஹீலிங் ப்ராசஸே வந்து நீங்க வந்து சூப்பரா போல்டா இருந்துச்சு.
நம்மளும் நானும் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன். அந்த போல்ட்னஸ் எப்படி வந்துட்டு அதை பத்தி சொல்ல முடியும்? அது நான் ரொம்ப யதார்த்தமா பண்ண விஷயங்கள். நம்ம போல்டா நான் ஒண்ணு பண்றேன்றதுக்காக பண்ணதே கிடையாது. நான் ரொம்ப யதார்த்தமா இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல வேற வேற விஷயங்களுக்கு நான் பண்ணதுதான் இதே இங்கேயும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது வந்து ப்ரொஜெக்ட் ஆன விதம் வந்து என்ன ரொம்ப போல்டாவோ இதுவாவோ காட்டும் போது ஓகே இப்படி எல்லாம் இருந்தா போல்டு போலன்னு நான் நினைச்சுக்கிறது தான். சோ நான் வந்து அப்படி காட்டிக்கணும்ன்றதுக்காகவோ நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் போடுறோம் பாரு நான் இதை இப்படி ஜெயிச் அப்படிலாம் இல்ல. அது ரொம்ப நேச்சுரலா எனக்கு இருக்கிறது. இது வேற எந்த விஷயத்துக்கு நடந்தாலும் நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது என்னோட பர்சனலா இருக்கட்டும், இருக்கலாம், ஃபினான்ஷியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. அதுல நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆறேன்னா, அதுல ஹீல் ஆறதுக்கு நான் ஒரு ப்ராசஸ் பண்ணுவேன். அத நான் ரொம்ப செரிஷ் பண்ணுவேன். அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன்னா, நான் திருப்பி போய் அந்த தப்பு பண்ணிட்டோம். எனக்கு ஃபியூச்சர்ல நான் போயிருந்தா இத அழிச்சிருப்பேன்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அந்த லெசன் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. சோ நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கும் சரி, செருப்படி வாங்குறதுக்கும் சரி, ஐ அம் சோ கம்ஃபர்டபுள். இன்னும் 4 வாங்கினா கூட எனக்கு ஓகே தான். அது என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். ஓகே. ஃபர்ஸ்ட் அம்மா ஹாப்பியா இருக்காங்க. ஒண்ணு வந்து சீரியல் ஆட் பண்ண போறாங்க அப்படின்ற அம்மா, அப்பா 2 பேரும் பயங்கர ஹாப்பி. அதான் அவங்களுக்கு வந்து சீரியல்ல என்ன பார்த்தாதான், பாப்பா ஒரு வேலை செய்றா அப்படின்ற மாரி ஒரு அது இல்லாம நான் என்ன வேலை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பாப்பா வேலை இல்லாம இருக்கு பாவம். நான் பாவம்லாம் இல்ல. நான் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன். ஒரு ஈவென்ட் போனா நான் இவ்வளவு வாங்குறேன், நான் எம்சி பண்றேன், நான் ஆங்கரிங் பண்றேன், இது நடக்குது. பாப்பா பாவம் வேலை இல்லாம உட்காந்துருக்கா. என்ன வேலை இல்லாம டிவில வந்தாதான் அவங்களுக்கு வேலை. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்கு. சோ இப்ப என்ன டிவில பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்டா அந்த ஸ்லாட் அந்த டைம்க்கு வந்து எனி ஒர்க் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அம்மா அப்பா வந்து டிவி முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. இப்ப கூட ஏதோ ஒரு கல்யாணம் இருக்கு எங்க ஃபேமிலில. சோ அம்மா வந்து ஐயோ 24ஆம் தேதி பாக்கலாம், 25ஆம் தேதி நம்ம கல்யாணத்துக்கு போகணுமே அப்படின்றப்ப எங்க அப்பா மொபைல்ல பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ எங்க அப்பா பாரு மொபைல் எல்லாம் பாக்கலாம்னு உங்க அப்பா சொல்றாரு அப்படிங்கிறாங்க. சோ அவங்க எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்காங்க. எப்படா 2 ஆகும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹாப்பி தான். நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி அம்மா வந்து அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அவங்க அலோவ் பண்றதுக்குன்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் லைக் ஆமா மீடியா அப்படின்ற போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. அதுதான் நான் ரொம்ப போய் அதான் கேட்க வந்தேன். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேல இந்த இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. இப்போ அம்மாவோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா ஸ்டார்டிங்ல அப்போஸ் பண்ணாங்க. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் பாப்பேன் இந்த 2:30க்கு நான் வந்து டிவிக்கு முன்னாடி இருப்பேன் அப்படின்றதுல அந்த ப்ராசஸ் கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? இல்ல எனக்கு நான் 2017 அந்த டைம்ல தான் இனிஷியலா ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி சொன்னா நான் பரியரும் பெருமாள்ல எங்க ஊர்ல இருக்கும்போது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா பண்ணேன். சோ அந்த டைம்லயே எனக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்பா தான் இப்ப 6 மணிக்கு செட்ல இருக்கணும். 4 மணிக்கு எனக்கு பஸ் ஏறினாதான் நான் ஊருக்கு வர முடியும். சோ அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன 4 மணிக்கே பிள்ளைய கூட்டிட்டு இவன் எங்க போறான் அப்படின்ற மாதிரி ஊர்ல ஒரு டாக் இருக்கும். அதெல்லாமே வரும். அப்போ ஒரு 4 நாள் போனாலே அதுக்கப்புறம் போணுமா? இத விட்டுறலாமே அப்படின்னு இருக்கும். ஆனா எங்கேயோ அவ வந்து ஆசைப்படுறான்றதுக்காக அவங்க பண்ணவங்க தான். ரொம்ப முன்னாடி 2016 அந்த டைம்லயே. அதுக்கப்புறம் நான் இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஹார்ட் ஒர்க்ஸும் அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஏதோ சும்மா நம்ம எனிவே நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஆசை. நம்ம ஊதாரித்தனமா ஏதோ ஒண்ணு பண்றோம்னா தான் அவங்க வந்து மனசு கேட்காம சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள்ல வந்துட்டு புரிஞ்சுக்காம நடக்கிறது விஷயம் இருக்கு. அது பத்தி நான் பேசல. என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் நல்லா இருக்கணும். அதுல ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னா அது வீண் போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சோ நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது என்னோட ஒவ்வொரு வெற்றியையும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால இப்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இனிஷியலாவும் அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸா அவங்களே அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. ஓகே பரவாயில்ல பரவாயில்ல பாப்பாக்காகன்னு இப்ப அவங்களுக்காகவே அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. நீங்க மீடியால இருக்கீங்க அப்படின்ற போது ஃப்ரீலான்ஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து ஃபுல் டைம் எங்கேயும் கமிட்மெண்டா இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? இல்ல எனக்கு அதுதான்டா இப்போ ஸ்டில் நான் வந்து இப்போ ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா கார் எதுக்கு? நான் இங்க இருந்து இங்க போறதுக்கு என்னோட லக்கேஜ் ஷூட்ல நான் இவ்வளவு வச்சிருக்கேன்னா அதுக்கு எனக்கு என்ன ஓட்ட தெரியும், நான் எந்த சந்துக்குள்ள போவேன், எனக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்ன ஓகே ஒரு ஐட்டன் இருக்கு அது போதும். அதுல நம்ம ஹை வேரியன்ட் போகணுமா வேண்டாம், எனக்கு மிட் வேரியன்ட் போதும். இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஒரு மீடியால இருக்கேன், நான் ஏன் இந்த கார் வாங்கக்கூடாது? எனக்கு இவ்வளவு இன்கம் வாங்குதுன்னு நான் வாங்கும் போது எனக்கு அவ்வளவு இஎம்ஐ என்னால தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நான் ரொம்ப இருக்கிறதுல கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு ஆள் தான். இப்ப இந்த கேரக்டருக்காக இவ்வளவு ஆக்சசரிஸ் வாங்கணும்ன்றப்பதான் 3000 ரூபாய்க்கு செருப்பா இதுவா அதுவா அப்படின்லாம் எனக்கு இருக்கு. ஆனா பட் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ணணும். பட் மத்தபடி கேட்டா பர்சனலி தீபிகா வந்து வாட் எவர் இருக்கு அதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு கேரக்டர். சோ எனக்கு அந்த மாசம் கம்மி பேமெண்ட் வந்தாலே என்னால ரன் பண்ண முடியும், ஜாஸ்தி வந்தாலே என்னால ரன் பண்ண முடியும். நான் ரொம்ப ஜாலி தான். சோ அதனால எனக்கு பினான்சியலா அப்படி ரொம்ப இதெல்லாம் வரல. அண்ட் எங்க அம்மா அப்பா சொல்றதுதான் நிறைய நல்லது செஞ்சிருக்கோம், சாப்பாட்டுக்கு நமக்கு கஷ்டம் வராதுன்னு. அது வராத வரைக்கும் எனக்கு ஃபைன். ஓகே. நீங்க இப்போ வந்து கண்டிப்பா திக் ஸ்கின் இருக்கணும் மீடியா இருக்க கேர்ள்ஸ்க்கு. பிரஸ் மீட்ல வேணா என்ன வேணா நடக்கலாம், கேள்வியில வந்து என்ன வேணா நடக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு.
சோ நீங்க இப்போ ஒரு விமனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், மீடியான்னு இல்ல, ஜென்ரலா வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நான் கேக்குறேன்னா, நீங்க எல்லாமே வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நல்லா நடக்குதுன்னா திடீர்னு உங்களுக்கு லோ வருது. சீரியல் நல்லா போயிட்டு இருக்குன்னா திடீர்னு பாக்குறோம் ஆங்கரிங் திடீர்னு நெக்ஸ்ட் வந்து பார்க்க முடியல. அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கே ஐயோ அன்மோட்டிவேட்டடா இருக்கும் இல்லையா? என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இப்ப செல்ஃபா எனக்கு என் மேல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. யூஸ்வலா பீப்புளுக்கு வந்து நம்மளோட வேல்யூ தெரியறது இல்ல. நானுமே அப்படி இருந்திருக்கேன். என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது. நான் இந்த இடத்துக்கு போனேன்னா என்னால இதை கொடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு எவ்வளவு கான்பிடன்ஸா நான் நம்புறேனோ அப்பதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதுல. ஐயோ இங்க போனா நான் இந்த விஷயத்த ஆங்கரிங்ல ஒழுங்கா பண்ணிடுவேனா, இந்த டீமுக்குள்ள போனா நான் ஆக்டிங் ஒழுங்கா பண்ணிடுவேனா, ஆர் நான் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனா இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால இந்த இன்புட் கொடுத்துட முடியுமான்னு நான் செல்ஃப் டவுட்லயே இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள நடந்து நிறைய ஃபெயிலியர்ஸா நான் அனுபவிச்சிருக்கேன். சோ அப்ப எனக்கு என்ன இருக்குன்னா, நான் என்னோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். என்னால இந்த ஸ்டேஜ் கொடுத்தா என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? எஸ் முடியும். அப்ப நான் ஏன் அது இருக்கு அப்படி இருக்கு ஆக்டிங் பண்ண முடியுமான்னு முடியும். அப்படி எனக்கு என்னோட வேல்யூ தெரியுது. இந்த இடத்துக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்றது ஆஹ் நான் அதை ரொம்ப பெருசா பாக்குறேன் என்னோட வேல்யூ தெரியறப்போ. அந்த மாதிரி எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோட வேல்யூ அவங்க தெரிஞ்சுக்கணும். அது வாட் எவர், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அவங்க பண்ற ஒர்க்கா இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அவங்க வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய போல்ட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர். ஆக்சுவலி ரீசெண்டா ஒரு ஒரு ஷோல பார்த்தேன், ஜோவிகாவும் நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. இது என்ன சம்பந்தமே நம்ம ஜோவிகாவும் தீபிகாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தேன், நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ உங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது? இல்ல அவங்க பிபி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒன்ஸ் மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு சின்ன பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. சோ அப்போ அவங்க எங்க வீட்டுக்கு ஒன்ஸ் வந்திருந்தாங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு பார்ட்டிஸ் போயிருந்தோம். குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தது. சோ அதனால எங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்ட் இருந்தது. அவங்களுக்கும் எனக்கு தெரியும் அப்படிதான். சோ அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி அவ்வளோ இல்ல. பட் எனிவே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணா எனக்கு ஒரு விஷ் பண்ற ஒரு பர்சன், அவளும் ஒரு இடத்துல சக்சஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனா நான் இருக்கேன். ஒரு வெல் விஷஸா இருக்கீங்க 2 பேர் லைஃப்ல. ஓகே, தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா வந்து இந்த சீரியல்ல வந்து தீபிகாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆகட்டும், உங்களுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்கு நாங்க கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தீபிகா. தேங்க்யூ தேங்க்யூ.